திருச்செந்தூர் அருகே 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் வாழை மரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். படகில் சென்று வாழைத்தார்கள் மீட்கப்பட்டு வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். திருச்செந்தூர் அருகே சுமார் 50,000 வாழை பப்பாளி மரங்கள் மழை நீரில் சூழ்ந்து கொண்டதால் அறுவடைக்கு தயாரான வாழை மர தார்களை விவசாயிகள் படகில் சென்று அறுவடை செய்து வருகின்றன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தென் மாவட்டமான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகின்றன. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமலை அணைக்கட்டில் உள்ள தென் கால்வாயில் இருந்து பாசனத்துக்காக குளங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே உள்ள செம்மறிக்குளம் கஸ்பா பகுதிக்கு வந்த தண்ணீர் அதிக அளவு வந்ததால் அருகே இருந்த வாழை பப்பாளி தோட்டத்துக்குள் இந்த வெள்ளை நீர் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைத்தார்களை வெள்ளை நீரில் வெளியே கொண்டு வர முடியாமல் விவசாயிகள் என்ன செய்வது தெரியாமல் தவித்து வருகின்ற நிலையில் படகுகளை கொண்டு வந்து சாலையில் இருந்து சுமார் 300 மீட்டர் தூரம் வெள்ள நீரில் சென்று வாழைத்தார்கள் அறுவடை செய்து அதனை படகை ஏற்றி மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர் மழை காரணமாக இங்கு போதிய விலை இல்லாத காரணத்தால் அறுவடை செய்த வாழைத்தார்கள் அனைத்தும் வெளிமாற்றங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. படகில் ஆபத்தான முறையில் சென்று 100க்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் ஒரே படகில் வைத்துக் கொண்டு வரும் காட்சி காண்பவரை மேற்சிலைக்க வைத்தது.